அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் 58 பகுதி 2 பார்க்க போகிறோம். நாம் அறியாமையில் வழி தவறி போனவர்கள் ஆத்மனை வெளியே தேடுகிறோம். நம் அனைவரும் ஆத்மனை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் சாசுவதனமான மகிழ்ச்சியை சாசுவதனமற்ற புற பொருட்களில் தேடிக்கொண்டிருக்கிறோம். தனக்குள் உற்பத்தியாகும் கஸ்தூரியை அறியாத கஸ்தூரி மான்களைப் போலதான் நாம் அனைவரும் தினமும் நாமும். இங்கு எல்லோருக்குமே பத்திரமாய் மகிழ்ச்சியோடு அமைதியாய் வாழ வேண்டுமென்று விரும்புகிறார்கள். கொடுங்கோல் புரியும் தலைவன், கோடிகளை குவிக்கும் ஆனந்தமாயிருக்கின்ற கஞ்சப்பிரபு, நண்பனுக்கு துரோகம் செய்யும் வஞ்சகன், பொய்யன், களவாணி, கொலைக்காரன் உட்பட்ட எல்லோரும் மோசடியாலோ வன்முறையாலோ உடைமைகளை சேர்த்து கொண்டு விடுவதை பாதுகாப்பு என்ற எண்ணம் இருக்கிறது. போதைப் பொருட்கள் மூலம் அமைதியை தேடும் முயற்சியும் இருக்கிறது. இத்தகைய பாவ காரியங்கள் அறியாமையை பின்னம் பின்னியாகவே கொண்டவை என்பதுதான் மிகவும் நம் ஆர்த்தமான சோகமாகும். சமாதி நிலைக்கு சென்று ஆத்மனுடன் சம்பந்தப்படுத்தி கொள்ளாத எல்லோருக்குள்ளும் தடைகள் இருக்கும். ஏதோ ஒரு அளவில் சிறு குழந்தைக்கு நெருப்பு சுடும் என்று தெரியாது. அந்த பொருளில் பற்றிய அறியாமை வளர்ந்த பின் மாறிவிடும். ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு மனிதனும் முற்றாக எதையும் அறிந்து கொள்ள முடியாது. மற்றவர்களை விட தன்னுடைய ஆன்ம அறிவு பலவீனமானது என்று சஞ்சலப்படுவான். போக போக இந்த அறியாமை நீங்கிவிடும். இயற்கை நமது கண்முன்னே ஓர் திறந்தவெளி பல்கலைக்கழகமாய் பல உண்மைகளை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மயக்கம் அறியவட்டாமல் செய்யும். யோக பயிற்சியின் தொடக்க நிலையில் தடைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உயிர்களிடத்தில் அன்பு செய்தல், சத்தியத்தை கடைபிடித்தல், கடமைகளை சரிவர நிறைவேற்றுதல், எந்த நிலையிலும் மனதின் சீர்தன்மையை பராமரித்தல், இவை உயர் பண்புகள். இவற்றை வாழ்க்கையில் பயில்வதன் மூலம் மயக்கம் என்ற தடைகளிலிருந்து விடுபட முடியும். சராசரி மக்களுக்கு அன்றாட நிகழ்வுகளை எதிர்கொள்வதே ஒரு வாழ்க்கையின் ஓர் உன்னத நிகழ்வாகவும் தெரிகிறது. அவர்கள் குறிக்கோள் என்ற பெரிதாய் எதையும் நிர்ணயித்து கொள்வதில்லை. சொல்லப்போனால் அதுவும் ஓர் அறியாமைதான். தடைகள் வெளியே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகில் உங்களுக்குரிய இடம் எது என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். அதை நீங்கள் சொல்லுங்கள். உள்ளிருக்கும் பேருண்மையாகிய இறைவனை கண்டுகொள்ள முயற்சித்தது உண்டா நீங்கள்? உங்களுக்கும் உங்கள் முரண்பாடுகளுக்கும் இடமளிக்காதீர்கள். அறியாமல் இருந்து விலகி நிற்க அதுவே சிறந்த உக்தி. நிலையற்றதை நிலையானது என்பதும் துன்பத்தை இன்பமென்று கொள்வதும் அறியாமை. சொல், பொருள், செயல் இவற்றில் உண்மை தன்மையை அறிவதே அறிவு. நீலக்கடல் என்கிறார்கள். ஆனால் அதை கையில் அள்ளினால் நீரில் நிறமில்லை. உடலை விட மனதும், மனதை விட உயிரும், உயிரை விட ஆன்மாவும் ஆற்றல் மிக்கவை. உடல்நலத்தை பராமரிப்பதன் மூலம், அதை பாதுகாப்பதன் மூலம் மனநலத்தை காத்து கொள்ளுங்கள். மனதின் துணை கொண்டு ஆன்மாவை நெருங்குங்கள். ஆன்மா பேரறிவு. அதன் உதவியுடன் அறியாமையை முற்றாய் நீக்கி அறிவில் முழுமை பெறுங்கள். ஆன்மா இருளகற்றி ஞான ஒளி வழங்கும். அத்தனைக்கும் உங்களிடத்தே யோக பயிற்சியை மிகுந்த சிறந்த சாதகமாய் உங்களுக்கு புரியும். அது சாதகமாய் உங்களுக்கு அமையும். இதுதான் இந்த 58 2வது பகுதி. இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.